ரோட் சைட்லலாம் பாத்தீங்கன்னா 20 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிரிஞ்சு தருவாங்க. அதுல எந்த வெஜிடபிளும் போட்டிருக்க மாட்டாங்க, சோயா சங்க்ஸ் மட்டும்தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம அதே ரெசிபியை வீட்டு சாப்பாடுல சூப்பரா செய்ய போறோம். இது ஒரு சிம்பிள் ஒன் பாட் ரெசிபின்றதுனால ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ் போறவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? கடாயில 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திக்கலாம். 2 ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை போட்டுக்கோங்க. இப்ப இதுலயே ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊத்திக்கலாம். இப்ப இதுல சோயா சங்க்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல சோயா சங்க்ஸை இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கிட்டு நான் 1 கிளாஸ் அளவுக்கு அரிசி போட்டுக்கிறேன். 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு மூடிடலாம். இப்ப 2 விசில் வந்ததும் ஏர் ஃபுல்லா போனதும் திறந்துட்டு நெய் ஊத்திக்கோங்க. அவ்வளவுதாங்க, ஒரு சூப்பரான சோயா சங்க்ஸ் பிரிஞ்சி ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.